அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக ஜனநாயகத்தை காட்ட போய் முதுகெலும்பை உடைத்துக் கொண்டவைதான் செய்த பெரிய தவறு என்று அரசுக்கு கடந்த காலங்களில் ஆதரவளித்த ஒரு சாரார் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அப்படி எதுவும் இல்லை, எமக்கு மஹிந்த ராஜபக்ச அரசு செய்தது போல சரத் பொன்சேகாவை தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தது போல பிரதம நீதியரசு ஷிராணி பண்டாரநாயக்க எதிராக தீர்ப்பு கூறியதற்காக இரவோடு இரவாக பாராளுமன்றத்தை கூட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்பியது போல அடாவடித்தனம் செய்ய முடியாது, சட்டத்தின் வரைவுக்குள் இருந்தவாறுதான் அனைத்தையும் செய்ய முடியும் என்கிறார்கள். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த அரசு இன்னமும் 6 மாதங்களுக்கு இயங்கினால் சுரேஷ் சலே பிள்ளையான் மட்டுமல்ல, 279 பேர் கொல்லப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அரசியல் முக்கியஸ்தர்கள் எல்லாம் சிறைக்கு போவார்கள். இந்த அரசை இப்படியே செல்ல அனுமதி அளித்தால் இவர்கள் நிரந்தரமாக கம்பி எண்ண போகிறார்கள். இப்படி நடப்பதை தவிர்க்க அவர்களுக்கு இந்த அரசை கவிழ்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதனால்தான் நாள் முழுக்க இவர்கள் அரசு மீது வன்மத்துடன் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிறார். நாம் முன்பு குறிப்பிட்டது போல அரசின் உயிர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளில் தான் கலந்திருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளுடன் ஒப்பிடும் போது மற்ற லஞ்ச ஊழல் வழக்குகள் எல்லாம் சிறுத்து போய்விடுகின்றன. அதற்காக அவை முக்கியத்துவமற்றவை என்று பொருள் அல்ல. அவை பொதுமக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தது தொடர்பானவை. ஊழலும் கொசுவும் உலகத்தில் எங்குமே உள்ளன. இங்கேயும் ஊழல் நடந்திருக்கிறது, மோசடி நடந்திருக்கிறது என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்படியான ஒரு விஷயம் அல்ல. மதத்தின் பெயரால் வெடித்து சிதற தயாராகி இருந்த ஒரு பயங்கரவாத கும்பலுக்கு உதவி ஒத்தாசை புரிந்து அவர்களுக்கு அந்த அட்டூழியத்தை செய்வதற்கு ஏற்றாற்போல காரண காரியங்களை அமைத்து கொடுத்த உயரதிகாரிகள், அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது பதவிக்கு வருவதற்காக, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மனித வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரு பேரழிவுடன் சம்பந்தப்பட்டது என்றுதான் இந்த விசாரணைகளினுடைய போக்கு நமக்கு தெளிவாக காட்டி நிற்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1,66,00,000 ரூபாய் பொது பணத்தில் தன்னுடைய மனைவியுடன் பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டன் சென்ற விவகாரத்தின் போது கைது செய்யப்பட்ட போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்க முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் கிராசிங் த ரூபிகோன் என்று ஒரு அபூர்வமான பதிவை எழுதியிருந்தார். கிராசிங் த ரூபிகோன் என்பது பாசிங் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், அதாவது திரும்பவே மீளவே முடியாத ஒரு புள்ளியை கடந்து செல்வது. ரூபிகோன் என்பது இத்தாலியினுடைய ஒரு சிறிய நதி. பேரரசன் ஜூலியஸ் சீசர் இராணுவ தளபதியாக இருந்த போது அவரது படையுடன் இந்த நதியை கடக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை சற்றும் பொருட்படுத்தாது அந்த நதியை கடந்து சென்றார். இது ரோமுக்கு எதிரான பாரிய கிளர்ச்சியாக அமைந்தது. மாபெரும் உள்நாட்டு போருக்கும் கூட இது காரணமாக அமைந்தது. இந்த வரலாற்றை பிரிதொரு சமயத்தில் நாம் விரிவாக பார்ப்போம். எமக்கு இங்கே முக்கியம் என்னவென்றால், கிராசிங் த ரூபிகோன், திரும்பி செல்ல முடியாத நிலை, மீண்டும் மாற்ற முடியாத ஒரு பெரிய முடிவு, பாதுகாப்பான தொழிலை விட்டு ஆபத்தான தொழிலை எடுப்பது என்று பல அர்த்தங்கள் கொள்ளலாம். உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பிறகுதான் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாம் சகல வேறுபாடுகளையும் மறந்துவிட்டு ஒன்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்க தொடங்கியது. ரணில் மீதே கை வைக்க முடியும் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று மற்றவர்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தது. இந்த நம்பவே முடியாத ஆச்சரியமும் அதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளும் மேட்டுக்குடி அரசியல் மீது அடிக்கப்பட்ட கடைசி ஆணி என்றும், இதனால் அரசு தன்னுடைய திரும்பி வர முடியாத எல்லையை கடந்து விட்டது என்றும், இனி சமரசம் இல்லாத ஒரு பாதையில் சென்றேயாக வேண்டும் என்றுதான் சாலிய பீரிசினுடைய பதிவுக்கு அர்த்தமும் கூட அப்போது கற்பிக்கப்பட்டது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் அதே போன்ற ஒரு பிரதிபலிப்பையே அப்போது ஆற்றியிருந்தார். உண்மையில் ரணிலின் கைதை விட முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் சலேவின் கைதுக்கு பிறகுதான் அரசு திரும்பி செல்ல முடியாத ஒரு நிலையை அடைந்து விட்டது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். சுரேஷ் சலேவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது ரணிலுக்கு வழங்குவதை விட அதிக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சாட்சியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாட்சியாளரின் வீட்டிலிருந்து 6 நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார். மற்றொருவர் வீட்டில் ஆயுதங்களை போட்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 6 சாட்சிகள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்ப்பவர்கள் இப்படியெல்லாம் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியின் கீழ் நடக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். உண்மையில் இங்கே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த பயங்கரத்தின் கன பரிமாணம் அப்படியான ஒன்று.
டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசினுடைய கைங்கரியம் அப்படிப்பட்ட ஒன்று. அவர்கள் தங்களுடைய எஜமானர்களை பாதுகாக்க எந்த நிலைக்கும் செல்வார்கள். இதைத்தான் இந்த கொடூரங்கள் எமக்கு உணர்த்துகின்றன. இதனால்தான் அரசின் உயிர் ஈஸ்டர் குண்டு விசாரணைகளை மையமாக வைத்த ஒரு வட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை பாராட்டியாக வேண்டியிருக்கிறது. சாட்சியாளர்களை அச்சுறுத்திய பயங்கரங்கள் எல்லாம் அப்படியே நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ராணுவம் விசாரணைகளுக்கு சரியான முறையில் ஒத்தாசை புரிவதில்லை என்று பட்டவர்த்தனமாகவே திலீப் பீரிஸால் சொல்லப்படுகிறது. முன்னர் இப்படியெல்லாம் வெளிப்படைத்தன்மையான தகவல்களை எல்லாம் நாம் கேள்விப்படவே இல்லை. இதே போலத்தான் பயங்கரவாத நிபுணர் என்ற பெயரில் உலாத்தி கொண்டிருந்த ரோஹான் குணரத்ன, ராஜபக்ச கும்பலால் கொண்டாடப்படும் ரோஹான் குணரத்ன சிறையில் பிள்ளையான் இருக்கும்போது அவரை சந்தித்ததாக சொல்லப்படும் விடயங்களும், ரோஹான் குணரத்ன ஓரிரு வாரங்களுக்கு முன்பு சஹ்ரான் கும்பலுடன் இருந்த ஒரு பயங்கரவாதியின் படத்தை பகிர்ந்து இவரை அடையாளம் காண உதவுங்கள் என்கிறார். உண்மையில் இவர் அதை கொண்டு போய் சிஐடியிடம் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர் எப்படி போலீஸ் திணைக்களம் போல இப்படி ஒரு அறிவிப்பை விடுக்கிறார் என்றுதான் புரியாமல் இருக்கிறது. உண்மையில் அந்த போட்டோ ரோஹான் குணரத்னவுக்கு எப்படி வந்தது என்றும் தெரியவில்லை. அவர் எதற்கு அப்படி ஒரு பதிவை திடீரென்று பதிவிட வேண்டும் என்றும் புரியவில்லை. இதிலிருந்து என்ன புலனாகிறது? ரோஹான் குணரத்ன போன்றவர்கள் சுரேஷ் சலேவின் கைதால் தடுமாற்றத்துக்குள்ளாகி இருக்கும் முன்னாள் இந்நாள் பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் பெரும் தவிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதுதான். இன்று அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்றாக அரசியல் செய்தவர்கள், சில ஊடக நிறுவனங்கள், மக்களை ஏமாற்றி பிழைத்த வியாபாரிகள், அரசாங்க நிறுவனங்களில் அதிகார துஷ்பிரயோகம் செய்தபடி தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள், பம்மி கிடந்த இனவாத அமைப்புகள் என்று அத்தனை தரப்புகளும் மீண்டும் புத்துணர்வு பெற்று வருகின்றன. கம்மன் பில சஹ்ரானிடம் பயிற்சி பெற்ற 300க்கும் அதிகமானோர் இன்னமும் இருப்பதாக சொல்லுகிறார். எஸ்எல பெரஹர மீது தாக்குதல் நடைபெறக்கூடும் என்கிறார். இப்படி எல்லாம் ஒரு சாமானியனால் பேச முடியுமா? இவற்றுக்கு எதிராக துரித நடவடிக்கைகள், விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். நாளை ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் அதன் பிறகு புலம்புவதில் எந்த பலனும் இருக்காது. கம்மன் பில போன்றோருக்கு இந்த நாட்டை சிங்கள பேரினவாத தலைவர் ஆள வேண்டும் என்ற நிரந்தர ஆசை இருக்கிறது. அவர்கள் அப்படி ஒரு தலைவரை கொண்டு வர தம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தார்கள். ஆனால் அத்தலைவரால் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் பதவியில் நீடித்திருக்க முடியவில்லை. இப்போது பிரச்சனை என்னவென்றால், கம்மன் பில போன்றோர் ஊதி பிறப்பித்த பிம்பமாய் கொண்டு வந்த அந்த தலைவரும் இல்லை. இனி அப்படி ஒரு இனவாத சூழல் ஏற்படக்கூடிய எந்தவித முகாந்திரமும் கூட நாட்டில் இல்லை. உச்சபட்ச அவலம் என்னவென்று கேட்டால், பதவிக்கு கொண்டு வந்த அந்த தலைவர், அப்போது ஏற்பட்ட சூழ்நிலைகள், அவர்களோடு இயங்கிய இராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் இன்று கேள்விக்குள்ளாகி இருப்பதுதான். இதனால் தான் கம்மன் பில போன்றோருக்கு இருப்பு கொள்ளவில்லை. பல கோடி முதலீடு செய்த ஒரு வியாபாரம் எந்தவித முன்னேற்றமும் இன்றி பாரிய நட்டத்தை ஏற்படுத்தி விட்டது போன்று அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொதுஜன பெருமனவுக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் அரசை கவிழ்க்க ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருப்பதையே அண்மை கால அவர்களுடைய பேருரைகள் சொல்லுகின்றன. விரைவில் ஆட்சி மாற்றம் வரும், நான் அமைச்சராக போகிறேன் என்று ஆளாளுக்கு சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். மாறி மாறி ஒருவரை ஒருவர் கள்வர்கள் என்று குற்றம் சாட்டியபடி ஆட்சி செய்த சுகமான நாட்களை அவர்கள் மீண்டும் கனவு காண்கிறார்கள். அரசாங்கம் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சவாலான கேள்வி. ஆக கம்மன் பில போன்றோரினுடைய கருத்துக்கள் சொல்ல வருவது என்ன? மீண்டும் இந்த நாட்டில் ஒரு கொடூரம் ஏற்படாமல் மக்களை பாதுகாக்க அரசு வைத்திருக்கும் திட்டம் என்ன? சதிகாரர்கள், மகா மூளைகளை சிறைக்கு அனுப்ப வேண்டும். அதேவேளை அரச நிர்வாக கட்டமைப்பில் எந்தவித வீழ்ச்சியும் ஏற்படாமல் பேணவும் வேண்டும். செய்யுமா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.